அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். பிரவீன் உத்ராத்தில் செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான போர்ஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 30 மார்க் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். 2 கட்டுரை கேட்குறாங்க, ஒன்று 15 மார்க்கு. அதுக்கான நிபந்தனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான போர்ஷன் இது சரவணா கைடு ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து பேஜ் நம்பர் 446 பார்க்கலாமா? திரிபத்கான்னா அதாவது நிபந்த சங்கரம், அதாவது கட்டுரை தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். திரிபத்கான்னா கட்டுரை தொகுப்புன்னு அர்த்தம். ஹிந்தி கவிதாமே ராஷ்ட்ரிய விசார்தாரா, ஹிந்தி கவிதைகளில் தேசிய உணர்வு, தேசிய சிந்தனை, அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்க்கலாம். ரூப்ரேகா குறிப்பு சட்டத்தில் வந்து என்னென்ன தலைப்பில் நம்ம உள்ளே எழுத போகிறோன்றதை கொடுத்துருக்கோம். பிரஸ்தாவனா முன்னுரை, விஷய பிரவேஷ் பொருளுரை, உபசங்கார் முடிவுரை, இந்த 3 பகுதிகளாக இதில் பிரிஞ்சிருக்கு. ரூப்ரேகா அது வந்து குறிப்பு சட்டம். பிரஸ்தாவனா முன்னுரை, இதில் வந்து ரூப்ரேகா என்ன கொடுத்துருக்காங்க? நிபந்தகார் பரிச்சை, ஆசிரியருடைய இன்ட்ரடக்ஷன், வீர் காத்தா கால்மே ராஷ்ட்ரிய பாவனா, இதிகாச காலங்களில் தேசிய உணர்வு, பக்தி கால்மே ராஷ்ட்ரிய பாவனா, பக்தி காலத்தில் தேசிய உணர்வு, ரீதி கால்மே ராஷ்ட்ரிய பாவனா, ரீதி காலத்தில் அதாவது மதம் நிறைய தர்மத்தை நம்பி இறை வணக்கம் இதெல்லாம் வந்து இல்லை, இறை நம்பிக்கை மதம் சம்மந்தப்பட்டது. அந்த மதங்கள் வளர ஆரம்பித்த போது ஏற்பட்டதான் ரீதி கால்மே ராஷ்ட்ரிய பாவனா, ஆதுனிக் கால்மே ராஷ்ட்ரிய பாவனா. ஆதுனிக்குன்னா புதிய கவிதைகள், புதிய எழுத்தாளர்கள் தோன்ற ஆரம்பித்தாங்க. அதில் அவங்க எழுதுறதுல ராஷ்ட்ரிய பாவனா தேசிய உணர்வு. நயி ஷைலி புதிய ஸ்டைல், அதாவது புதிய என்ன சொல்லலாம் ஸ்டைலுக்கு, புதிய பாணி அப்படின்னு சொல்லலாம். புதிய பாணி அப்படின்னு இதிலெல்லாம் தலைப்பு. இப்போ வந்து உபசங்கார் முடிவுரை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிபந்தகார் பரிச்சைனா ஆசிரியருடைய இன்ட்ரடக்ஷன். பாபு குலாப் ராய்கா ஜன்ம, இந்த நிபந்த எழுதின ஆத்தரோட நேம் வந்து பாபு குலாப் ராய். அவருடைய ஜன்ம பர்த் வந்து உத்தர் பிரதேஷ் கே இட்டாவா மே 1888 ईस्वी में हुआ. उन्होंने அதாவது 1888 ஆண்டு இட்டாவாவில் மத்திய பிரதேசத்தில் உத்தர் பிரதேசத்தில் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க. उन्होंने MA LLB ஆதி உபாதியாம் பிராப்த் கி, MA படிச்சிருக்காரு, LLB படிச்சிருக்காரு, முதலிய பட்டங்களை பெற்றிருக்காருன்னு சொல்கிறாங்க. உनको ஆக்ரா விஸ்வவித்யாலயில் डी लिट की उपाधि प्रदान की, डी लिट படிச்சிருக்காரு. நவரஸ் சித்தாந்த், நவரஸ் கோட்பாடு और अध्ययन काव्य के रूप, இலக்கிய சிந்தனை, நவரஸ் கோட்பாடு. இதை வந்து அவர் வந்து 1920 இந்த நவரச கோட்பாடு சித்தாந்தத்தை உருவாக்கியிருக்காரு. அதில் வந்து அவர் அத்தியன் காவியக்கே அதாவது அவருடைய படைப்பு, முக்கியமான படைப்பு மற்றும் ஆய்வு. அத்தியன்னா ஆய்வு பண்ணியிருக்காரு. 1946 அதில் வந்து 1946 காவியக்கே ரூப்பு. 1947 1947 இந்தி நாட்டிய விமர்ஷ, அது இந்திய நாடகத்தின் விமர்சனம், அது எழுதியிருக்காரு. ஆதி இன்கி பிரமுக கிருத்தியா, முதலியவை இவருடைய முக்கிய படைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வே ஏக் கம்பீர் और விஸ்லேஷக், அவர் வந்து ஒரு தொகுப்பு ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காரு. ஆராய்ச்சியாளர் நிபந்தகாரக. உன்ஹோனே வியக்தி பரக், அதாவது அகநிலை புறநிலை, அவர் வஸ்து பரக், அதாவது பொருள்களை பற்றியும் எழுதியிருக்காரு, ஆட்களை பற்றியும் மனிதர்களை பற்றியும் எழுதியிருக்காரு, இயற்கையை பற்றியும் எழுதியிருக்காரு. வஸ்து பரக் அகநிலை புறநிலை 2 பற்றியும் பாடியிருக்காரு. லிக்குக உன்கி மிருத்யு, அவருடைய டெத்து வந்து 13 ஏப்ரல் 1963 ईस्वी को हुई. 1963 ஈஸ்வி கோ ஹுயி 1963 இறந்தார்.
அப்படின்னு சொல்கிறாங்க. பிரஸ்தாவனா, பிரஸ்தாவனா முன்னுரை, முன்னுரை பார்க்கலாமா? கவிதா விசாரம் और பாவோம். கவிதை என்பது எண்ணங்களையும் பாவோ உணர்வுகளையும் அபிவியக்தி கா சாதன வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சாதனம். இஸ் ராஷ்ட்ரிய விசாரதாரா மே தேசிய உணர்வில் தேஷ்கா யசோகான் தேசத்தை பற்றி புகழ்ந்து பாடுதல், ஷஹீதோं का வர்ணன் கவிஞர்களின் வர்ணனை, இத்திஹாஸ் கா ஜீவன் இத்திகாசத்தில் மக்களின் வாழ்க்கை, ஜீவன் சித்திரன், ஷஹீதோं का தியாகமை தியாகிகளின் வீரம் அவர்களின் வாழ்க்கை, ஆதி கா வர்ணன் ஹமே மில்தாக முதலியவற்றின் வர்ணனை நமக்கு கிடைக்கிறது. சாகித்ய சமாஜ் கா தர்ப்பண் மானா ஜாத்துக இலக்கியம் சமுதாயத்தின் கண்ணாடி. சமுதாய வாழ்க்கை எப்படி இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த கால இலக்கியங்களை படித்தால் அவங்க மக்கள் வாழ்க்கை என்ன சாப்பிட்டாங்க, என்ன பயிர் செஞ்சாங்க, என்ன ராஜா ஆண்டார், மக்களின் வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது, அவங்களுடைய பழக்க வழக்கம் வாழ்க்கை முறை எப்படிலாம் அவங்க இருந்தாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் சாகித்ய சமாஜிகா தர்ப்பண் மானா ஜாத்தாக சமுதாயத்தின் கண்ணாடியாக இந்த இலக்கியங்கள் விளங்குகின்றன. ராஷ்ட்ரிய விஸ்டார்தாரா கி கவிதாவோனே தேசிய உணர்வோடு எழுதப்பட்ட கவிதைகள் தேசத்தில் உள்ள மக்களை பலமுறை விழிப்புணர்வு அநேக பார் பலமுறை ஜாகுரத்து கியாக பலமுறை விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. யக ஸ்ரீ குலாப்ராய் கா லிக்கா நிபந்தக இது ஸ்ரீ குலாப்ராய் எழுதிய கட்டுரை அப்படின்னு சொல்கிறாங்க. வீரகாத்தா கால்மே ராஷ்ட்ரிய பாவனா வீரகாத்தா அதாவது வீரகத்தா கால்மே ராஷ்ட்ரிய பாவனா வீரகத்தா காலத்தில் மக்களின் தேசிய உணர்வு எப்படி இருந்தது. राष्ट्रीय भावनाओं का प्रबल होने के लिए वातावरण का क्षुब्ध होना और समाज का संघर्षरत होना आवश्यक है. மக்கள் தேசிய உணர்வு மக்களுக்கு வரணும்னா மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை. மக்கள் அங்கே அமைதியற்ற நிலையில் பலவித பிரச்சனைகளோடு இருந்தால் தான் அவங்களுக்கு தேசிய உணர்வு வரும். அவங்க அமைதியாக லக்ஸரிஸாக நிம்மதியாக வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த உணர்வுமே வராது. அவங்க பாட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நாடு தேசம் பற்றுன்ற உணர்வுலாம் வராது. அதனால் அவங்க ஒரு கலவரமாக இருக்கணும். அந்த இடம் சுற்றுச்சூழல் மாசுபட்டு அதாவது கெட்டு மக்களுக்குள் சண்டை சச்சரவு கோபம் இந்த மாதிரி இருந்தால் தான் தேச உணர்வு வரும் அப்படின்னு சொல்ல சங்கர்ஷருக்குன்னா கலவரம் மக்களுக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. சாந்த் அவர் விபூத்மை அதாவது விபூதிமை சாந்தமாகவும் நல்ல அமைதியாகவும் ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் போச்சுன்னா வாத்தாவரணமே ராஷ்ட்ரிய பாவனா பிரபல் நகி பந்தி அதாவது மக்களுக்குள்ள அந்த தேசிய உணர்வு ஏற்படாது. வீர்காத்தா கால்மே ஹமாரா தேஷ் கई राज्यों में विभाजित था. வீரகத்தா கால்மே நம்முடைய ராஜ்யங்கள் பலவிதமாக பிரிந்து கடந்தன. நம்முடைய ராஜ்யங்கள் எப்படி இருந்தது? பலவிதமாக பிரிந்து கிடந்தது. யாரும் ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. சபி ராஜ்ய ஆசாத் எல்லாமே தனித்தனியாக விடுதலையாக இருந்தாலும் தனித்தனியாக இருந்தது. உஸ் சமயக்கே கவியோங்கோ ராஜாஷரை அந்த சமயத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் உஸ் சமயக்கே கவியோ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் ராஜாஷரிய பிராப்ததா மன்னர்களின் ஆதரவை பெற்றிருந்தார்கள். மன்னர்கள் அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு பொருள் உதவி செய்து வந்தார். அதனால் அவர்கள் மன்னர் ஆதரவை பெற்றிருந்தார்கள். உஸ் சமயக்கு ராஷ்ட்ரியத்தா இந்து தர்ம ஷான் ஷௌரிய தேஷ்கி ரக்ஷா ஆதி தக் ஹி சீமித் தி அதாவது அது மிக சாதாரண ரொம்ப தீவிரமாக இல்லாமல் ஒரு நார்மலாக சாதாரணமாக ரொம்ப வீக்காக தக்குன்னு என்ன சொல்கிறது ஒரு வீக்காக தான் இருந்தது, ஒரு பலமாக இல்லை. ஏன்னா உஸ் சமயக்கு ராஷ்ட்ரியத்தை அப்போ இருந்த ஆட்சி முறை அப்போ தேசப்பற்று இந்து தர்மம் ஷான் ஷௌரிய தேஷ்கி ரக்ஷா அதாவது தேசத்தை பாதுகாக்கக்கூடிய உணர்வு ஆதி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியுது. இது எதை வச்சு இதை சொல்கிறாருன்னா பிருத்திவிராஜ் ராசோ பீசல் தேவ் ராசோ ஹம்மீர் ராசோ ஆதி கிரந்தோமே இந்த முக்கியமான நூல்களில் ராஷ்ட்ரியத்தா கா எதி ரூப் பாயா ராஷ்ட்ரிய தேசிய உணர்வுக்கான இந்த மாதிரி சிந்தனை இவ்வளவு தான் இருக்குன்றது இந்த தேச சிந்தனை இந்த நூல்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க.
பக்தி கால் மே ராஷ்ட்ரிய பாவனா, பக்தி காலத்தில் தேசிய உணர்வு. பக்தி கால் மே முசல்மானோं के அத்தியாச்சாரம், அதாவது முஸ்லிம் ஆட்சியாளர்களின் அட்டுழியங்களால் अत्याचारों के कारण देश में राष्ट्रीय भावना दब सी गई थी. दबுனா அடக்கப்படுது, முடக்கப்படுதல். அவங்களோட அதிகாரத்தால் அந்த உணர்வுகள் வெளியே வராமல் அவங்கள அடக்கிறது, தபா விரட்டுறது. பக்தி கால் மே முசல்மானோं के அத்தியாச்சாரம், முஸ்லிம்களின் அட்டுழியங்களால் காரன் தேஷ் மே தேசத்தில் ராஷ்ட்ரிய பாவனா தேசிய உணர்வு தபுசி கயித்தி அடக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. முசல்மான் சாசகோ கே சாசன் மே, முஸ்லிம் ஆட்சியாளர்களின் ஆட்சியில் ஹிந்து லோக் இந்து மக்கள் நிராஷா ஹோ சுக்குதே ஏமாற்றப்பட்டனர், வஞ்சிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்துவோं के मंदिर தேவாலय ஆதி தோடே ஜானே லகே, இந்து கோயில்கள் இந்துவோங்கே மந்திர் தேவாலயங்கள் இந்து கோயில்கள்லாம் முடக்கப்பட்டன. ஏன்னா அது தோன்றுவதற்கு அவங்க அனுமதிக்கல, தோடே ஜன அழியவும் ஆரம்பிச்சன அப்படின்னு சொல்கிறாங்க. கோஸ்வாமி துளசிதாஸ்னே ராம்சரித் மானஸ் மே பாரதிய ராஷ்ட்ரியதா கோ आध्यात्मक ढंग से व्यक्त किया. கோஸ்வாமி நம்ம துளசிதாஸ் ராம்சரித்திர மானஸ் புக்கில் நூலில் பாரதிய ராஷ்ட்ரியத்தை, நம்ம பாரத உணர்வுகளை ஆத்தியாத்மக் அதாவது அந்த மிக சிறப்பாக மனித நேயத்துடன் டங்கு சே நல்ல புரியும்படியாக வியக்தக்கியா குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாதிரி நம்ம கோயில்கள் அழிக்கப்படுது அப்படின்னு. முகல் சாசக்கே வைபவ் விலாஸ்மை, அதாவது முகல்னா முசல்மான், முகல் சாசக் முகலாயர்கள் ஆட்சியில் வைபவங்கள், அதாவது விழாக்கள், விலாஸ்மைனா ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை வாழும்போது தர்பார்மே ரகனே வாலே கவியம், அந்த தர்பாரத்தில் ஆடம்பரமாக வாடுற அந்த கவிஞர்கள் அவங்கக்கிட்ட ராஷ்ட்ரிய பாவனாக்கி கல்பனா கைசி கி ஜா சக்திக, அவங்ககிட்ட எப்படி இருக்கும் இந்த மாதிரி முஸ்லீம்கள் ஆட்சியில் அவங்களுக்கு அடிமையாக கவிதை எழுதிக்கிட்டு வாடுற இந்த கவிஞர்கள்கிட்ட தேசிய உணர்வு எப்படி வரும், எப்படி தோன்றும் அப்படின்னு நம்ம துளசிதாஸ் கேட்குறார். ரீதி கால் மே ராஷ்ட்ரிய பாவனா, இந்த மன்னர்கள் ஆட்சி காலம், மதவெறி பிடிச்ச காலம் இது. इसी काल में औरंगजेब की कट्टरता ने हिंदुओं का सम्मान और वीरता को जकजोर करके जगाया. அதாவது இசி கால்மே இந்த ரீதி காலத்தில், அதாவது முகலாயர்கள் அந்த மதம் சம்பந்தப்பட்ட ஆட்சி காலத்தில், அதாவது முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் இசி கால்மே அவுரங்கஜீப்கி கட்டர்த்தா கடுமையான அவருடைய அட்டகாசம் அட்டுழியத்தால் இந்துக்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகளை, இந்துக்கள் பட்ட கஷ்டங்களை சம்மான் அவர் வீர்த்தா, அப்போ தான் அவங்களுக்கு வீரமும் இந்த முகலாய அதாவது இவங்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் நம்ம இந்திய மக்களுக்கு, அந்த சமாஜில் வாழ்ந்த மக்களுக்கு வீரம் ரொம்ப அதிகமாக தோன்றியது, தன்மான உணர்வு தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜக்ஜோர் கர்க்கே ஜகாயா, அது ஜோராக அந்த உணர்வு எழுந்தது. ஏன்னா முஸ்லீம் நம்மளை அடக்கிறாங்க, அப்படி நம்ம கோயிலை கட்ட விட மாட்டாங்க, நம்மளை வணங்க விட மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்துத்துவ உணர்வு அதிகமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபல்தக, இதன் விளைவாக, இதன் பலனாக சிவாஜி இந்துத்துவ கோ ரக்ஷா கா பூரா பிரயத்தன கியா, இந்துத்துவத்தை காப்பாற்ற சிவாஜி பூரா பிரயத்தன முழு முயற்சியில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்றாங்க. பூஷன் நே உன்கி வீர்த்தா கா வர்ணன் கியா, பூஷன் தன்னுடைய வீரமான வர்ணனைகளை எழுதினார். பூஷன் நே சிவாஜி கி வீர்த்தா யுத்த யாத்ரா மராட்டா ராஜ்ய விஸ்தார், அதாவது பூஷன் சிவாஜியுடைய வீரத்தை, யுத்த யாத்ரா போர் பயணத்தை, மராட்டா ராஜ்ய விஸ்தார் மராட்டிய ராஜ்யத்தை அவர் விஸ்தரித்ததை, உன்கே தான் தர்ஷன் அவருடைய பயணம், அவர் சென்ற பயணங்கள், ஆதிகா ஜீவன் சஜீவ் வர்ணன் அப்படி கவிதாவுமே கியா, தன்னுடைய கவிதைகளில் குறிப்பிட்டுள்ளார் பூஷன். சூதன் சமாரஞ்சக்
की कविताओं में सूदन समारंजक இவருடைய கவிதைகளிலும் கவிதாவோமே பி ராஜ்ய பாவனா தேசிய உணர்வு ஜலக் மில்திக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். இதில் பூஷன் மராட்டிய ராஜே சிவாஜியுடைய மராட்டிய மன்னன் சிவாஜியுடைய தானம் தர்மம் தாராள குணம் அவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துதல் ஆதிகா சஜீவ் வர்ணன் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சூதன் அவரும் சூதன் தமாரஞ்சன் கி கவிதாவுமே இவருடைய கவிதைகளிலும் தேசிய உணர்வு தெளிவாக கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதுனிக் கால்மே ராஷ்ட்ரிய பாவனா நவீன யுகத்தில் தேசிய உணர்வு 19वीं शताब्दी 19ஆம் நூற்றாண்டில் ராஷ்ட்ரியதா தேசிய உணர்வு 19वीं शताब्दी में राष्ट्रीयता का विकास தேசிய உணர்வு तेजी से होने लगा மிக வேகமாக வளர தொடங்கியது. 1857 1857 में स्वतंत्रता का प्रथम संग्राम हुआ. प्रथम संग्राम அப்படின்னா முதல் சுதந்திர போர். பிரதம் சங்கராம் हुआ முதல் சுதந்திர போர் தொடங்கியது. வித்ரோஹ் ஃபசல்னே ஹோ பாய் இந்த கிளர்ச்சி நமக்கு தோல்வி அடைந்ததுன்னு சொல்கிறாங்க. வித்ரோஹ் சஃபல்ன ஹோ பாயா நம்ம இது இந்த முதல் சுதந்திர போரில் நம்ம கிளர்ச்சி தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போராட்டம் தோல்வி அடைந்தது. நம்முடைய போராட்டம் தோல்வி அடைந்தாலும் மகர் ராஷ்ட்ரிய பாவனாக்கோ அவசிய புரோத்சாகன் மிலா ஒரு புதிய தேசிய உணர்வு மக்களுக்கு ஏற்பட்டது. நம்ம தோல்வி அடைஞ்சாலும் மக்களுக்கு தேசிய ராஷ்ட்ரிய பாவனா அந்த தேசிய உணர்வு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் வேணுன்ற அந்த அவசியம் மக்களுக்கு கிடைத்தது. பாரதேந்து ஹரிச்சந்திர ஜெய்சே மகான் கவியோம் பாரதேந்து ஹரிச்சந்திர போன்ற மிக சிறந்த கவிஞர்கள் வே ராஷ்ட்ரிய பாவனா கி ஹி அப்பனி ரச்சனாவோ கா விஷய பனா தன்னுடைய கவிதைகளில் தன்னுடைய எழுத்துக்களில் தேசிய உணர்வை அவங்க முக்கிய விஷயமாக எடுத்துக்கொண்டனர். முக்கிய அதாவது ரச்சனாவோங்கா விஷய பனா லியாத்தா அவர்கள் தன்னுடைய கவிதைகளில் தேசிய உணர்வையே பிரதானமாக வைத்து எழுதினார்கள். अंग्रेजों के दमन नीति के रहते हुए भी कवियों ने जागरण गीत गाना प्रारंभ किया. ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை இருந்தாலும் அங்கிரேஜோங்கி தமன் நீதி ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை இருந்தாலும் அது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் தமன் நீதிக்கே ரகத்தே உயேபி அந்த ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையுடன் வாழ்ந்தாலும் கவிஞர்கள் ஜாகரன் கீத் விழிப்புணர்வு கீதங்களை விழிப்புணர்வு கவிதைகளை கானா பிராரம்பிக்கியா பாடிக்கொண்டே தான் இருந்தார்கள். அவங்க தொடர்ந்து அவங்களுடைய கவிதைகளில் தேசிய உணர்வை விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு தான் இருந்தார்கள் ஆங்கிலேயர்கள் அடக்குமுறை இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறார். ராஜாராம் மோகன் ராய், கேஷவ் சந்திர தேவ், மகாதேவ் ரானாடே, மகர்ஷி தயானந்த் சரஸ்வதி ஆதி நேதாவும் முதலிய முக்கிய தலைவர்கள் ने राष्ट्रीय भावना को बढ़ाने में अपना योगदान दिया. ராஜாராம் மோகன் ராய், கேஷவ் சந்திர தேவ், மகாதேவ் ரானாடே, மகர்ஷி தயானந்த சரஸ்வதி ஆதி நேதாவும் முதலிய தலைவர்கள் தங்களுடைய ராஷ்ட்ரிய பாவனா தேசிய உணர்வை படானேமே மக்களுக்கு அதிகப்படுத்த தேசிய உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த அப்பனா தங்களுடைய யோகதான் பங்களிப்பை செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தே மாதரம் ஜனகண மன ஆதி ராஷ்ட்ரிய கீத் லிக்கே கயே வந்தே மாதரம் ஜனகண மன முதலிய தேசிய கீதங்களை எழுதினார்கள். மைதிலி ஷரண், சுமித்ரானந்தன் பந்த், சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா, மாக்கன்லால் சதுர்வேதி, ராம்தாரி சிங் தினகர், ஜெய்சங்கர் பிரசாத் ஆதி கவியோம் முதலிய கவிஞர்கள்
ने राष्ट्रीय भावनाओं தேசிய உணர்வுகளை राष्ट्रीय भावनाओं का अत्याधिक प्रचार किया அதிக அளவில் பிரச்சாரம் செய்தார்கள் அதிக அளவில் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் நியூ ஸ்டைல் புதிய பாணி नई शैली புதிய கவிதைகள் புதிய பாணியில் ஏற்றுதல் देश की आवश्यकता के अनुसार தேசத்தின் தேவைக்கேற்ப चरखे का प्रसार अर्थात தேசிய உணர்வுக்கான பிரச்சாரம் हुआ उसने राष्ट्रीयता का प्रतीक बनकर पताका में सम्मान पाया அதாவது இந்த தேசிய சக்கரம் தேசிய உணர்வு விரிவடைந்தது மக்களுக்கிடையில் தேசத்தின் அடையாளமாக மாறியது தேசத்துக்காக போராடணும் நாங்கள்லாம் போராளிகள் நாங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்ற ஒரு அடையாளமாக அது மாறியது பிரதீக் பன்கர் பத்தாக்கா மே சம்மான் பாயா சாரன் கவியோं அதாவது தேசிய கவிஞர்கள் के प्रणय काव्य से लेकर वर्तमान कवियों तक का महत्व राष्ट्रीय विचारधाराओं के कारण स्थायी हो गया है சாரன் கவியோं के प्रणय அதாவது புதிய கவிஞர்களின் வருகை அவங்களுடைய ஊக்கம் காவியசே லேக்கர் வர்த்தமான் கவியம் எப்போதும் எழுதிக்கிட்டு இருக்கிற பழைய கவிஞர்கள் தக்கு இப்போ எழுதுகிற புதிய கவிஞர்கள் பழைய கவிஞர்கள் புதிய கவிஞர்கள் வரை இந்த உணர்வு இந்த மகத்துவ ராஷ்ட்ரிய விசாரதாரா அந்த தேசிய உணர்வு அப்படின்றது ஒரு முக்கிய காரணம் விசாரதாரோं के कारण ஸ்தாயி ஹோ கயா ஹை நிரந்தரமாகிவிட்டது தேசிய உணர்வு எல்லாருக்குமே ஸ்டடி ஆகிடுது நம்ம நாட்டுக்காக போராடணும் அந்நியர்களை விரட்டணும் அப்படின்ற உணர்வு மக்களுக்கு தீவிரமாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க உபசங்கார் முடிவுரை சாகித்ய சமாஜிகா தர்பன் கஹா கயா ஹை சாகித்யம் அதாவது இலக்கியங்கள் சமுதாயத்தின் கண்ணாடி அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம் எந்தெந்த காலத்தை மக்கள் வாழறாங்களோ அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடியது சாகித்ய சமாஜிகா தர்பன் கஹா ஜாத்தாக சமுதாயத்தின் கண்ணாடியாக விளங்குபவை இலக்கியங்கள் தேஷ்கால் கே அதாவது अनुसार सदैव जन भावना को व्यक्त करने की शक्ति कविता में है அதாவது அந்தந்த காலகட்டத்தில் வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையை சதைவ் அந்த ஜனங்களின் மக்களின் நிலைமையை உணர்வை பாவனாக்கோ வியக்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மக்களுக்கு மற்ற வருங்கால மக்களுக்கு சொல்லக்கூடிய சக்தி கவிதா மேக கவிதைக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க राष्ट्रीय विचारधारा की कविताओं ने देश को प्रेरणा दी गई எப்பவுமே ராஷ்ட்ரிய கவிதை தேசியவாதிகளின் அந்த கவிதைகள் தேசியவாதிகளுக்கு மக்களுக்கு கவிதாவும் விசாரதாரா அதாவது ராஷ்ட்ரிய விசாரதாரா கி கவிதாவும் தேசிய உணர்வுள்ள கவிதைகள் தேஷ்கோ பிரேரணா தீகை தேசத்திற்கு ஒரு உத்வேகத்தை ஒரு புத்துணர்வை தேசிய உணர்வை அளிக்கிறது தீக அப்படின்னு சொல்கிறாங்க அளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செகண்ட் எஸ்ஸே இதை நல்லா பார்த்துக்கோங்க இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்